ஓம் சாந்தி. 6/6/2026 காலை முரளி. பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அமிர்த வேளையின் சமயம் மிக மிக நல்லது. ஆகையால் அதிகாலையில் எழுந்து ஏகாந்தத்தில் தனிமையில் அமர்ந்து பாபாவிடம் இனிமையிலும் இனிமையாக உரையாடல் செய்யுங்கள். கேள்வி: எந்த ஞானம் நிரந்தர யோகி ஆவதில் உதவி புரிகிறது? பதில்: நாடகத்தின் ஞானம். என்னவெல்லாம் நடந்து முடிந்ததோ நாடகத்தின் விதி. ஆகவே மனநிலையில் கொஞ்சமும் குழப்பத்தில் வரக்கூடாது. எந்த சூழ்நிலையாகவும் இருக்கலாம். நிலநடுக்கம் ஏற்படலாம். வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் கொஞ்சமும் சந்தேகம் எழக்கூடாது. இப்படிப்பட்டவரைத்தான் மகாவீர் என சொல்லலாம். நாடகத்தின் சரியான ஞானம் இல்லாவிட்டால் கண்ணீர் வடித்தபடி இருப்பார்கள். நிரந்தர யோகி ஆவதில் நாடகத்தின் ஞானம் மிகவும் உதவி புரிகின்றது. பாடல்: ஓம் நமோ சிவாய. ஓம் சாந்தி. தூய்மையற்ற உலகின் முடிவு இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. தூய்மையான உலகின் தொடக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை குழந்தைகள் இப்பொழுது நல்ல முறையில் புரிந்து கொள்கின்றனர். இதனை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். மேலும் குழந்தைகளுக்குத்தான் இந்த வழி, அதாவது ஸ்ரீமத் கிடைக்கின்றது. யார் கொடுக்கின்றார்கள்? உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவான் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராக ஆக்க வேண்டும் என புரிய வைக்கின்றார். நம்மளே பதீத நிலையிலிருந்து பாவனமாக நம்ம ஃப்ளாலெஸ் டைமண்டாக ஆகணும். அதாவது பூர்வ ஜென்மத்தோட பெண்டிங் லிஸ்ட் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிட்டு ஆத்மால எந்த கரையும் இல்லாம ஃபரிஷ்தாவா நம்ம மாறணும். இந்த ஞானம் உங்களுக்காகவே ஆகும். இது யாரு தேவதைகளாக இந்த பூமியில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்காகத்தான் இந்த ஞானம் கொடுக்கப்படுகின்றது. மற்ற அனைவரும் தூய்மை அற்றவர்களாக உள்ளனர். இந்த பழைய உலகம் கண்டிப்பாக விநாசம் ஆக வேண்டும். விகாரிகள் தூய்மையற்றவர்கள் எனப்படுகின்றனர். நீங்கள், அதாவது விகாரிகள், பிறவிகளாக ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுத்தபடி வந்தீர்கள். துவாபரயுகத்திலிருந்து ராவனுடைய டைரக்ஷன் படி ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு துக்கம் கொடுத்தபடி வந்தார்கள். ஆகையால நீங்கள் முதல் இடை கடை வரையும் துக்கத்தை அடைகின்றீர்கள். ஒருவர் மற்றவரை தூய்மையற்றவராக ஆக்குகின்றீர்கள். அதாவது மற்ற விகாரங்கள்ல சிங்கிளா இருக்கும். ஆனா இதை 2 பேரு தூய்மை இழக்கிறாங்க இந்த ஒரு முதல் விகாரத்தினால. நாங்கள் தூய்மையற்றவர்கள் என கூக்குரலும் இடுகின்றனர். ஆனால் புத்தியில முழுமையாக பதிவது இல்லை. பதீத பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம்னா என்ன அர்த்தம்? சீதையாகிய ஆத்மாவாகிய நான் தூய்மை இழந்து போயிருக்கேன். பதீத பாவனராகிய நீங்கள் எங்களை தூய்மைப்படுத்துங்க. ஆக்சுவலா அதனுடைய அர்த்தம் அதுதான். ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பாடுறதில்லை. புரியாம அப்படியே புத்தியின் மூலமா பாடுறாங்க. பாட்டு நல்லா பாடணும், பஜன் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர இதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன? அப்ப நாம எதனால பதீதம் ஆயிருக்கிறோம்? என்ன காரணம்? பாவங்களுக்கு யாரு காரணம்? ஏன் இதெல்லாம் நம்ம டீப்பா
யோசிக்காம அப்படியே பாட்டு பஜனை 4 பேர் பஜனை பாடுற மாதிரி நாமளும் கூட சேர்ந்து பஜனை பாடியிருக்கிறோமே தவிர அதனுடைய டெப்தான அர்த்தம் தெரியாத. பதித்த பாவனா வாருங்கள் என சொல்லவும் செய்கின்றனர். ஆனாலும் கூட தூய்மையற்ற தன்மையை விடுவது கிடையாது. முழு விஷயமே தூய்மை அடைவதுதான். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இதனை புரிய வைக்கவும் யாராவது தேவைப்படுகின்றனர். புரிய வைப்பவர் ஒருவரே ஆவார். மற்றபடி இந்த குருமார்கள் யாரையும் தூய்மையாக்க முடியாத. தூய்மையும் கூட ஒரு பிறவிக்கு மட்டும் அல்ல, பிறவிகளுக்காக ஆக வேண்டும். உங்களுக்குள்ளும் ஞானத்தை சரியாக புரிந்திருப்பவர்கள் வேகமாக செல்வார்கள். அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது பெருசு இல்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாடகத்தின்படி அது கூட பதிவாகியுள்ளது. யார் டிராமால சத்தியுகத்துல பெரிய பதவியோ அவங்க இந்த நாலேஜ் அது டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நல்லா புரிஞ்சுப்பாங்க. மற்றவங்களாம் ஞானத்தை தெரிஞ்சுப்பாங்க, அவ்வளவா புரிஞ்சிக்க மாட்டாங்க. உங்களுக்குள்ளும் மகாவீர் தைரியம் தன்மை தேவைப்படுகின்றத. ஞானத்தை புரிஞ்சவங்க தைரியமா நிக்கணும், சிவசக்திகளாக மாயாவை ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு அந்த மகாவீர் ஆஞ்சநேயர் போல இருக்கணும். ஏக் பாப் தூசரா ந கோய். அவரோட 2 ஸ்பெஷாலிட்டி, ஒன்று அவரோட இதயத்துல ஒரு சிவபாபா தவிர வேற யாரும் இல்லை. இன்னொன்று அவர் தூய்மையை பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணாரு. அதனால மகாவீர் தன்மை இருந்தது அப்படின்னு பக்தியில சொல்றாங்க. இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ, யாரோட இதயத்துல ஒரு சிவ தந்தையை தவிர வேற யாரும் இல்லையோ, யாரு தூய்மையை எண்ணம் சொல் செயல் பார்வையில உள் உணர்வுல வைப்ரேஷன் அதிர்வலைகள்ல, அதாவது விருத்தி கிருத்தி திருஷ்டி வைப்ரேஷன் ஸ்மிருதி எல்லாத்துலேயுமே யாரு அந்த தூய்மையின் அதிர்வலைகளை பரப்புறாங்களோ அவங்க மகாவீர். அதுக்கு ரொம்ப தைரியம் தேவைப்படுகின்றது. தந்தையின் நினைவில் இருக்கும் பொழுதுதான் அந்த தைரியம் கூட வரும் இல்லையா? ஒரு பாபா இதயத்துல வைக்கும் பொழுது தானா இறை தந்தை நமக்கு தைரியத்தை கொடுப்பாரு. தந்தை மிகவும் நல்ல விதமாக அமர்ந்து புரிய வைக்கின்றார். நல்ல மாதிரிதான் உட்கார வச்சு புரிய வைக்கின்றார். பாபா சொல்கின்றார், அதிகாலையில் எழுந்து என்னை நினைவு செய்யுங்கள். அந்த சமயம் நினைவு செய்ய மிகவும் ஏற்ற சமயமாகும். அது அதிகாலை எனப்படுகின்றது. அதிகாலையில் ராமனை சிந்திப்பாய் என் மனமே என பக்தி மார்க்கத்திலும் சொல்கின்றனர். தந்தையும் கூட சொல்கின்றார், அதிகாலையில் எழுந்து தந்தையை நினைவு செய்தால் மிகவும் மகிழ்ச்சி உண்டாகும். தந்தையின் நினைவில் அமர்ந்து பிறருக்கு எப்படி புரிய வைக்கலாம் என்பதையே சிந்திக்க வேண்டும். அமிர்த வேளையின் வாயு மண்டலம் மிகவும் சுத்தமாக இருக்கும். பகலில் மிகவும் அதிகமாக வேலைகள் இருக்கும். இரவில் 12 மணி வரை விகாரமான வாயு மண்டலம், எல்லா தவறும் நைட்ல தான் நடக்குது. அதனால இந்த சாது சன்னியாசிகள் பக்தர்கள் முதலான அனைவரும் பக்தியை கூட விடியற்காலையில அமிர்த வேளையில்தான் செய்கின்றனர். நினைவு பகலில் கூட செய்ய முடியும். வேலையில் இருந்தாலும் புத்தியின் தொடர்பு எந்த தேவதைக்கு பூஜை செய்கின்றனரோ அவரிடம் செல்லும். ஆனால் யாருடைய புத்தியும் அப்படி இருப்பது இல்லை. பக்தி மார்க்கத்தில் தரிசனத்திற்காக மட்டுமே முயற்சி செய்கின்றனர். எதுவும் கிடைப்பது இல்லை. அவர்களும் கூட பக்தி செய்து செய்து தமோ பிரதானமாகவே ஆக வேண்டும். பக்தி மார்க்கத்திலும் கூட சிவனின் மீது பலியாகின்றனர். காஷி கல்வெட்டு எனப்படுகின்றது. சிவனை நினைத்து நினைத்து அந்த கிணற்றில் குதித்து விடுகின்றனர். சிவன் மீது பலியாகின்றனர்.
காசியில இப்ப கூட ஒரு சாம்பிளுக்காக ஒரு காஷி கல்வெட்டு மட்டும் இருக்கு. அந்த காலத்துல நிறைய காஷி கல்வெட்டு. கல்வெட்டுன்னா அது வந்து கல்வெட்டுனா ரம்பம் அப்படின்னு அர்த்தம். 2 வந்து பெரிய ரம்பம் வந்து இருக்கும். ஒரு கிணறு. கிணறுனா ஒரு 20 அடி 30 அடி ஆழத்துல கீழே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கும். அப்ப அந்த கீழே போறதுக்கு வர்றதுக்கு ஒரு படிக்கட்டும் இருக்கும். அந்த கிணறு வந்து வெளியில இருந்து பார்த்தா கிணறு சைட்ல படிக்கட்டு இருக்கும். அது வந்து இவங்க வந்து கிணத்துல விழுந்து அந்த ரம்பத்துல வந்து 2 பீஸ் ஆகும். அந்த உடம்பு பிளட்டு வந்து கீழே ஒரு சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கத்துக்கு அர்ப்பணமாகும். தன்னை தானே பலி கொடுக்குறாங்க. அவங்க வந்து சர்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த கணத்துல விழுந்துருவாங்க. அப்போ பிளட் எல்லாம் அபிஷேகமாகும். அப்புறம் அந்த 2 பீஸான உடம்ப அவங்க ரிலேஷனுக்கோ இல்லைன்னா எங்கேயாவது காசி தான் இருக்கவே இருக்குல்ல, அங்கே அந்த மணிகார்ணிகா காட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது, ஹரிச்சந்திர காட்டெல்லாம், அங்கே வந்து அதை எரிச்சிடுவாங்க அந்த உடம்ப. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி யார் தன்னை பலி கொடுத்துட்டாங்களோ அவங்களுடைய கர்ம வினைகள் எல்லாமே செட்டில்மெண்ட் ஆகிடும். ஏன்னா அவங்க கடவுளை நினச்சி தான் அந்த நேரத்தில் கூட கடவுளே ஓம் நம சிவாயன்னு சொல்லிக்கிட்டே விழுவாங்க. இப்போ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி விழுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரபலி தன்னைத்தானே பலி கொடுக்கறது கூட ஒரு விதமான அஹிம்சை கிடையாது, அது ஹிம்சை தான். ஆனால் கடவுள் கூட அது கேட்கல. அதனால என்ன லாபம் அப்படின்னா அந்த பர்த்தோட கணக்கு தான் முடியுமே தவிர ப்ரீவியஸ் பர்த்தோட கணக்கு அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் பிறவியில் அவங்க தப்பை செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால இதெல்லாம் தேவையில்லாத சப்ஜெக்ட். இதுக்காக தன்னோட உயிரே மாற்றிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கடவுள் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களை ஆத்மானு புரிஞ்சு பாபாவும் நினைங்க, உயிரை கொடுக்குறது ரெடியா இருக்கீங்களே, அந்த கடவுளை அன்பா மனசுல ஏன் நினைக்க கூடாது? நினைக்கலாம்ல, நினைக்கலாமா நினைக்கக்கூடாதா? அதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. மனசால கடவுளை நினைக்கும் பொழுது ஆத்மால இருக்கிற பாவம் போகுமே தவிர நீங்க நரபலி கொடுக்கணும் இல்லை மற்றவங்களை பலி கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் எதிர்பார்க்கவே மாட்டாரு. சரிங்களா? அவரை வந்து எந்த உயிரும் தீங்கு இழைக்கக்கூடாது, கோபம் படுறது கூட அவர் வந்து ஹிம்சைன்னு சொல்றாரு. காம விகாரமும் ஹிம்சை, டபுள் அஹிம்சாதாரியா மாத்துறதுக்காக தான் கடவுள் வந்திருக்கிறாரு. அவரு வந்து இந்த மாதிரி நரபலி கொடுக்க சொல்வாரா? கொஞ்சம் யோசிங்க. தெரியாம கடவுளை பத்தி இது மாதிரிலாம் தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்காங்க. அவர் சத்தியமா அந்த மாதிரி எதிர்பார்க்கல. இது விஷயம் என்ன அப்படின்னா, நாம நாம நம்மளுக்குள்ளவே நான் சமர்ப்பணம் பண்ணணும். தேக அபிமானம், பாடி கான்ஷியஸை சமர்ப்பணம் பண்ணணுமே தவிர பாடியை சமர்ப்பணம் பண்ண சொல்லி எந்த கடவுளுமே சொல்ல மாட்டாங்க. பாபா சொல்லவே மாட்டார் அப்படி. இது ஞான மார்க்கத்தின் பலி என்னன்னா, ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு நான் இந்த உடல் அல்ல, தேகம் மற்றும் தேகத்தின் தர்மங்களை புத்தியின் மூலமாக தியாகம் செய்வது மிகப்பெரிய பலி. இது ஞான மார்க்கத்தின் பலியாகும். இதுல பக்தி மார்க்கத்துல பலி கொடுக்கறதுனால ஏதாவது லாபம் இருந்தா பரவாயில்ல, அதுல எந்த லாபமும் இல்லை. ஆனா நீங்க வந்து எங்க தன்னை ஆத்மான புரிஞ்சு பாபாவும் நினைக்கக்கூடிய இந்த பலியில வந்து ஆத்மா கிளீன் ஆகுதா? சத்தியகத்துல பெரிய பதவி இருக்கா? எவ்வளோ லாபம் இருக்கு? இந்த மாதிரி தன்னை தானே சரீரத்தை அழிச்சுக்கிறதுக்கு கடவுளும் அலோவ் பண்ண மாட்டாரு. டிராமாவும் அது சட்டப்படி குற்றம்தான். இது ஆத்மா தன்னுடைய சரீரத்தை தன்னைத்தானே அழித்து கொள்வது, இது சூசைட் பண்ற மாதிரி. இதெல்லாம் ஞானமே கிடையாது. சூசைட் பண்றது, தற்கொலை செய்வது மகா பாவம்னு பாபாவே சொல்றாரு இல்லைங்களா? சாக துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடை கூட பஞ்சு மேத்த. துணிஞ்சிட்டீங்கல்ல, அதே துணிச்சலை பாடி கான்ஷியஸை விட்டுட்டு ஆத்மா உணர்வுல வந்து பாபாவை நினைக்கிறதில்ல, மகா வீர தன்மையை காட்டுங்க. ஆத்மாவே பரமாத்மா எனவும் சிலர் சொல்லி விடுகின்றனர். ஒரு தந்தை தான் ஆத்மா அபிமானியாக இருக்கின்றார். பரமாத்மாவாகிய நான் மட்டுமே என் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். பரமாத்மா வந்து இறைவன் ஒருவரை, இது நம்மளுக்கு பாபா புரிய வைக்கிறாரு. ஆத்மாக்களாகிய நாம் தான் பரமாத்மா என சொல்வது மிகப்பெரிய பொய்யாகும். அப்படி இருக்கவே முடியாத.
நான் வருவதே தூய்மை அற்றவர்களை தூய்மை ஆக்குவதற்காகத்தான். எனவே தூய்மை ஆக்கி கொண்டிருக்கின்றேன் என சிவ தந்தை சொல்கின்றார். மற்றபடி நாடகத்தில் என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கவே போகின்றது. நிலநடுக்கம் ஏற்படுகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். கூரை இடிந்து விழும் விதி என்று சொல்வோம். கல்பத்திற்கு முன்பும் இப்படி நடந்தது. இதில் கொஞ்சமும் அசைய வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ நாடகத்தின் மீது மம்மா மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். மம்மா இது ஜூன் மாதம் தானே நடக்குது. மம்மா வந்து கடைசி நேரம், மம்மா 3 மாதம்தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு அந்த டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு. மம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர். அதனால நீங்கள் பேசாமல் மவுண்ட் ஆபுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரமேஷ் பாய் தான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் உடனே பாபாவுக்கு ஃபோனில் ட்ரங்க் கால், அந்த காலத்தில் ட்ரங்க் கால் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி மம்மாவுக்கு வந்து டாக்டர் சொல்லியிருக்காரு இன்னும் 3 மாதம்தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த டாக்டர் வந்து டாக்டர் சொன்ன உடனே அப்போ பாபா வந்து சொன்னாராம், ஆல்மைட்டி பாபாட்ட சொல்லுங்க, அவர் தான் டெசிஷன் எடுக்கணும். ஆல்மைட்டி பாபாட்ட எப்படி சொல்கிறது? அவர் சூக்ஷ்ம உலகத்தில் இருப்பார்ல ஆல்மைட்டி பாபா. சாக்கார பிரம்மா பாபா இருக்கும்போதே ஆல்மைட்டி பாபா மேலே இருந்தார். சரிங்களா? கிளாஸ் எடுக்கும்போது தான் இங்கே வருவார். அது வரைக்கும் பிரம்மா பாபா தனியாக தான் இருப்பார். அந்த முரளி கிளாஸ் நடக்கும்பொழுது தான் ஆல்மைட்டி பாபா பிரம்மா பாபா உடம்புல வந்து சாக்கார முரளி எடுப்பார். சரின்னு அங்கே வந்து ஷீலு தீதி அவங்க இருந்திருக்காங்க. ஷீலு தாதி வந்து மன்மோகினி தீதியோட சிஸ்டர், தங்கச்சி. அவங்க வந்து டிரான்ஸில் போவாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இது மாதிரி நான் ஆல்மைட்டி பாபாட்ட பேசணும், நீங்கள் போயிட்டு பாபாவை உங்கள் உடம்புல வரவழைங்க, நான் அவர்கிட்ட நேரில் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சாத்தியம் கிடையாது அப்படி இப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை என்ன பேசணுமோ என்கிட்ட சொல்லு, நான் டிரான்ஸில் போய் பாபாட்ட சொல்லி நான் என்ன சொல்கிறாங்களோ அதை கொண்டு வந்து உனக்கு சொல்கிறேன். அப்போ வந்து ரமேஷ் பாய் சொல்லியிருக்காரு, இல்லை உங்கள் உடம்புல ஆல்மைட்டி பாபா வரவழைங்க, நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிரான்ஸில் நான் போகிறேன், அது பாபா வர்றது வராதது நம்ம கையில் கிடையாது அப்படின்றாங்க. சரிங்க நீங்கள் போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் டிரான்ஸில் போயிருக்காங்க. ஷீலு தீதி, இப்போ இருக்கிற ஷீலு பையன் இல்லை, இவங்க வேற ஒருத்தவங்க ஷீலு தாதின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து டிரான்ஸில் போகும்பொழுது பாபா வந்துட்டார், ஆல்மைட்டி பாபா வந்துட்டார் அவங்க உடம்புல. அப்புறம் ரமேஷ் பாய் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி டாக்டர் வந்து 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க, பிரம்மா பாபாட்ட நான் ட்ரங்க் கால் பண்ணி சொன்னதுக்கு உங்ககிட்ட பேச சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்து ஒன்று பண்ணு, மம்மாகிட்டேயே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி 3 மாதத்தில் இறந்துருவீங்க அப்படின்ற மெசேஜ் அவங்களுக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பிரம்மா பாபாட்ட சொல்லுங்கள், மம்மாவை அங்கே கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா அவங்க சொன்னது கரெக்டு தான், அவங்க இன்னும் 3 மாதம்தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு ஆல்மைட்டி பாபா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காரு, பாபாவுக்கு ட்ரங்க் கால் பண்ணி சொல்லிட்டாரு. அப்போ ஷீலு தாதி திருப்பி நார்மல் ஆவாங்கள்ல. அப்போ வந்து ஷீலு தாதி கேட்டாங்களாம், என்ன விஷயம், என்ன பேசினேன்னு. அது சீக்ரெட்டு, சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். அவங்களுக்கு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஏன்னா பிரம்மா பாபா சொல்லியிருக்காரு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு. அப்புறம் பிரம்மா பாபாவுக்கு சொன்னாங்களாம் ட்ரங்க் கால் பண்ணி, இதை மாதிரி பாபா ஆல்மைட்டி பாபா சொல்லியிருக்காரு. உடனே பாபா சொன்னாராம், சரி நீ வந்து அவங்க சொன்ன மாதிரி மம்மாவுக்கு வந்து ஒரு சிட்டு எழுதி கொடுத்துரு, இந்த மாதிரி அவங்க இன்னும் 3 மாதம் தான் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி வந்துடுங்க, எங்கே மவுண்ட் ஆபுக்கு அமுச்சு வச்சுடு மம்மாவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் வந்து எழுதி, இதுதான் விஷயம். இப்போ பாபாகிட்ட வந்து, அதாவது பாபா சொல்லிட்டார்ல, மம்மாகிட்ட எழுதுறாரு. டைரெக்டாக போய் சொல்ல முடியல, ஒரு லெட்டர் மாதிரி எழுதுறாரு. மம்மா நீங்கள் வந்து இன்னும் 3 மாதம்தான் உயிரோடு இருப்பீங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அந்த சிட்டில் எழுதி அதை ஒரு கவரில் போட்டு மம்மாவுக்கு முன்னாடி வச்சுட்டாராம். இவர் எதுக்கு கவர் வைக்கிறாரு அப்படின்னு யோசிச்சாங்களாம் மம்மா. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தாங்களாம், அதில் வந்து நீங்கள் இன்னும் 3 மாதம்தான் உயிரோடு இருப்பீங்கன்னு டாக்டர் சொன்னார். அதை பார்த்த உடனே மம்மா சொன்னாங்களாம், ட்ராமா கி பாவி ஹே,
இங்கதான் அம்மா நிக்கிறாங்க. இன்னும் 3 மாசம் தான் உயிரோட இருப்போம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரமேஷ் பாய் சிட்டி எழுதுனது மட்டும் இல்ல, அவங்க முகத்துல என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறாங்க, அவங்க ஃபேஸ் எப்படி மாறப்போகுது, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். அம்மா ஃபேஸ்ல எந்த மாற்றமும் வரல. ட்ராமா கி பாவி அப்படின்னா ட்ராமால இது ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நான் இன்னும் 3 மாசம் இந்த உடம்புல இருக்க போறேன், அவ்வளோதான். நீங்க வந்து பாபா சொன்ன மாதிரி நான் வந்து அங்க மவுண்ட் அபுக்கு போறதுக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் மவுண்ட் அபுக்கு கூட்டின்னு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயம் என்னன்னா 3 மாசம் தான் உயிரோட இருப்பாங்க. அது தெரிஞ்சு அம்மாவுடைய ரியாக்ஷன் பார்த்தீங்களா? அப்படியே சைலண்டா ட்ராமால இப்படி இருக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம். அம்மாவோட எப்படி எடுத்துக்கிட்டாங்க. காரணம் வந்து அவ்வளோ ட்ராமாவுடைய பாயிண்ட்டு மனசுல ரெக்கார்ட் ஆயிருக்கு அம்மாவுக்கு. அதனால இந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க. இதில் கொஞ்சமும் அசைய வேண்டியது இல்லை. டிராமாவின் மீது உறுதியாக இருக்க வேண்டும். இப்ப என்ன நடக்கணும்னு இருக்கோ டிராமால அது நடந்தே தீரும். நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதுல்ல. சில விஷயம்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல நடக்குது. அப்ப நாம என்ன பண்ணணும்? சாட்சியா இருக்கணும். எல்லாம் பாபாவில எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும் நாம. இப்படி இருப்பவங்கள்ல தான் மகாவீர் எனப்படுவார்கள். விபத்துகள் அதிகமாக நடந்தபடி இருக்கின்றன. பிறகு யாரையாவது காப்பாற்றுவார்களா என்ன? இது நாடகத்தில் இப்படிலாம் இருக்கணும்னு இருக்குங்க. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நாடகத்துல இருந்ததுனாலதான் நடந்திருக்கு. இப்ப அங்கங்க போர் நடக்குது, டிராமால இருந்ததுனாலதான் நடக்குது. இப்படித்தான் நாடகத்தில் நடிப்பு உள்ளது. நாடகத்தை பற்றி அறியாதவர்கள் சரீரத்தை நினைத்து கண்ணீர் வடிக்கின்றனர். அவர்கள் ஒரு பொழுதும் சிவ தந்தையை நினைவு செய்ய முடியாத. ஏனென்றால் சிவ தந்தையின் மீது உண்மையான அன்பு இல்லை. உண்மையான அன்பு இருந்தா என்ன நடந்தாலும் பாபா பார்த்துப்பாரு. பாபா மேல நம்பிக்கை வைப்பாங்க. இப்ப இந்த வேஷத்தை கழட்டினா கூட அடுத்து வேற வேஷம் கிடைக்க போதில்லை. அதனால நம்ம அழக வேண்டிய ஒப்பாரி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே ட்ராமா அனுசாரம் நடக்குது. நம்மளை மீறி சில விஷயம் நடக்குதுன்னா ட்ராமா, ஃபுல் ஸ்டாப். மாற்ற முடியாத, ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல எது நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணுமே தவிர, ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர எதையுமே நம்மளால மாற்ற முடியாத. சரிங்களா? கடவுளே வந்து என்ன பண்றாரு? டிராமாக்கு கட்டுப்பட்டிருக்கேன்னு சொல்றாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதனால நாம கூட கொஞ்சம் இதுக்கு பரந்த உள்ளம் வேண்டும். டிராமாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளை மீறி நடக்குது டிராமா, அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு சிவ பாபா மேல உண்மையான அன்பு வேணும். சிவ பாபாவிடம் அன்பான புத்தி, பிரீத்து புத்தி உள்ளவர்களாக நீங்கள் ஒவ்வொரு கல்பமும் ஆகின்றீர்கள். தேவதைகளுக்கு தந்தையுடன் அன்பான புத்தி முன்பு இருந்தது என்று சொல்ல மாட்டார்கள். அவர்கள் இந்த அன்பின் மூலமாகத்தான் அந்த தேவதை பதவியையே அடைந்தார்கள். அங்கே செல்வதற்கு முழு கல்பத்திலும் உங்களுக்கு சிவ பாபாவை தெரிந்தும் இருக்காது. இப்பொழுதுதான் தந்தை தனது அறிமுகத்தை கொடுத்துள்ளார். தேவதை ஆகணும் அப்படின்ற அறிமுகமே சங்கம யுகத்தில் தான் கிடைக்கின்றது. மற்ற தொடர்புகளை நீக்கி ஒரு தந்தையின் மீது தொடர்பை வையுங்கள் என இப்பொழுது சிவ தந்தை சொல்கின்றார். இது கண்டிப்பாக விநாச காலமே ஆகும். இதனையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். மனிதர்கள் முற்றிலும் அடர்ந்த காரிருளில் இருக்கின்றனர். நாம் தந்தையிடம் முழுமையான ஆஸ்தி எடுக்க வேண்டும் என நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். நினைவு செய்யாமல் சதோ பிரதானமாக ஆக முடியாது. சர்ஜனாக, ஒரு மருத்துவராக ஆகி தனது நோயை பார்க்க வேண்டும். ஸ்ரீமத் படி நம்முடைய அன்பு தந்தையிடம் எந்த அளவு உள்ளது என பார்க்க வேண்டும். அமிர்த வேளையில் தந்தையை நினைவு செய்வதே நல்லது. அதிகாலை நேரம் மிகவும் நன்றாக இருக்கும். அந்த சமயம் மாயையின் புயல்கள் வீசாது.
இரவில் 12 மணி வரை தபஸ் செய்வதில் லாபம் ஏதும் கிடையாது. நைட்லாம் ரொம்ப நேரம் கண்ணு முழிக்காதீங்க. எவ்வளோ சீக்கிரம் தூங்க முடியுமோ தூங்கிடுங்க. நம்ம பாபாவை நினைக்கிறதுக்காக நைட்லாம் கண்ணு முழிச்சு நினைக்கணும். 12 மணி வரைக்கும் கண்ணு முழிச்சு பாபாவை நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்க வேணாம். சீக்கிரம் தூங்கிடுங்க. காலையில் சீக்கிரம் எழுந்துக்கலாம். ஏனென்றால் அந்த நேரம் கொஞ்சம் சரி கிடையாது. வாயு மண்டலம் கெட்டு கிடக்குது. எனவே 1 மணி வரைக்கும் விட்டுருங்க. நைட்டு 12 மணிக்குள்ள எழுந்து உட்காந்துக்காதீங்க. 1 மணிக்கு கூட எழுந்துக்க வேணாம். 1 மணிக்கு பிறகு கொஞ்சம் வாயு மண்டலம் மாறுது. 2 மணிக்கு மேலே அப்படி வச்சுக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்முடையது சகஜ ராஜயோகமாகும். சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள். எப்படி சிவ் பாபாவுடன் பேசுகின்றேன் என்பதை பிரம்மா பாபா தன்னுடைய அனுபவத்தையும் சொல்கின்றார். சிவ தந்தை எவ்வளவு அதிசயமானது இந்த நாடகம். நீங்கள் எப்படி தூய்மையற்ற தன்மையிலிருந்து தூய்மையானவராக ஆக்குகின்றீர்கள். முழு உலகத்தையும் நேராக ஆக்குகின்றீர்கள். பெரிய அதிசயமாகும். பூமியை ஸ்ட்ரைட் ஆக்க முடியுமா மனுஷனால? இதெல்லாம் உலக அதிசயம். ஐயோ, கடவுள் செய்யறத மனுஷங்களால கனவுல கூட நினைச்சு கூட பார்க்க முடியாது. செய்ய போறாரு. இது ரொம்ப பெரிய அதிசயமாகும். இப்படி தந்தைக்கு வருவது போன்ற நிந்தனைகள், ஆனா அந்த அதிசயம் செஞ்சு உலகத்தை சொர்க்கமா மாத்தல கடவுளை சர்வ வியாபின்னு சொல்லிட்டு எவ்வளோ இன்சல்ட்டு. அவரும் பாவம் எவ்வளோதான் தாங்குவார். மனுஷங்களை கூட 84 லட்சம் உயிரினங்களில் வராங்க. அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் சிவபாபாவை உயிரினத்துலேயும் காமிச்சிட்டாங்க. நாயில் வராற, நாய், பூனை, வராக அவதாரம், பன்னியாக கூட காமிச்சிட்டாங்க. வராக அவதாரம், மச்ச அவதாரம் அப்படிலாம் காமிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் தூணில இருக்கிறாரு, துரும்பில் இருக்கிறாரு, கல்லில் இருக்கிறாரு, முள்ளில் இருக்காரு, கண்ணுமே பகவானுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு அணுவில் கடவுள் இருக்கிறாரு. இவ்வளோ இன்சல்ட் இல்லை? தந்தைக்கு வருவது போன்ற நிந்தனைகள் சிந்தனைகள் குழந்தைகளுக்கும் வர வேண்டும். எப்படி மனிதர்களின் படகை கரை சேர்க்கலாம், எல்லாத்தையும் தாங்கிட்டு நல்லது மட்டும் செய்கிறாரு. அது மாதிரி நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அதை நம்ம தாங்கிட்டு நாம மற்றவங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்யணும். எப்படி படகை கரை சேர்க்கலாம், இதுதான் பாபாவுடைய எண்ணம். ஓ பதீத பாவனரே, வாருங்கள் என நீங்கள் கூக்குரலிட்டபடி இருக்கின்றீர்கள். இந்த சமயத்தில் நான் வந்திருக்கின்றேன். இந்த சமயம் நீங்கள் தூய்மையை இழக்காதீர்கள். தூய்மையற்றவராகி சபையிலே அமரக்கூடாது. இல்லாவிட்டால் வாயு மண்டலத்தை அசுத்தமாக்கி விடுகின்றீர்கள். இது பாபாவுக்கு தெரிந்து விடுகின்றது. டெல்லியில, பாம்பேல இப்படி விகாரத்தில் செல்வார்கள் அமர்ந்து விடுகின்றார்கள். அசுரர்கள் தடைகளை உண்டாக்க அமர்ந்தார்கள் என பாடப்பட்டுள்ளது. விகாரத்தில் செல்பவர்கள் அசுரர்கள் என சொல்லப்படுகின்றார்கள். வாயு மண்டலத்தை அவர்கள் கெடுக்கின்றார்கள். விகாரத்துல போயிட்டு மறைச்சி இங்க உட்காந்தா நெகட்டிவ் வைப்ரேஷன் வருது. அது கடவுளால கேட்ச் பண்ண முடியாது? கண்டிப்பா முடியும். அது அவங்களுக்கு அவங்களே பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுப்பாங்க. அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கின்றது. சிவ தந்தை அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கின்றார். என்றாலும் கூட தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் இருக்க முடிவது கிடையாது. பொய்யும் கூட சொல்கின்றனர். இல்லாவிட்டால் உடனே எழுத வேண்டும், பாபா என்னால இந்த தவறு நடந்தது, என்னை மன்னிச்சிடுங்க. தான் செய்த பாவத்தை எழுதுங்கள். இல்லாவிட்டால் வளர்ந்தபடியே இருக்கும். மேலும் நரகத்தில் சென்று விடுவீர்கள். ஏதோ கொஞ்சம் எடுப்பதற்காக வருகின்றனர். ஆயினும் காதை இன்னும் அறுத்து கொள்கின்றனர். அப்படின்னு என்ன அர்த்தம்?
இதுவும் நாடகத்தில் இதை வந்து பாபாட்ட நாலேஜ் கேட்டுட்டு தப்பு செய்யக்கூடாதுல்ல, அது காதை அறுத்துக்கிற மாதிரி சமம். சரி சரி, ட்ராமா ட்ராமா இது கூட நாடகத்தில் இருக்கின்றது. இப்படிப்பட்டவர்கள் இதே போல கல்பத்திற்கு முன்பாகவும் இருந்திருப்பாங்க. அதான் இந்த கல்பத்துல இருக்காங்க. பாபா எல்லாத்தையும் ட்ராமான்னு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு. அதனால அவர் ஓவர் திங்கிங்கோ வேஸ்ட் தாட்ஸ் கூட சிவ பாபாவுக்கு வர்றது கிடையாது. எப்போவுமே சத்து சித்த ஆனந்த சுரூபமாக இருக்க முடியுது அவரால். நம்ம கூட ட்ரை பண்ணலாம். இந்த ட்ராமான்றது மிகப்பெரிய கேடயம் ஆகும். பிரம்மா பாபா மம்மா யூஸ் பண்ணாங்க வேற விஷயம். சிவ பாபாவே ட்ராமா பாயிண்ட் யூஸ் பண்ணுறாரு. அதே போல் நாமளும் யூஸ் பண்ணலாம். சிலர் வந்து ஞான அமிர்தத்தை குடிச்சிட்டு கடைசியில் இதை விட்டுட்டு விஷத்தை அருந்த சென்று விடுகின்றனர். தனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கின்றனர். பிறருக்கும் இழப்பை ஏற்படுத்துகின்றனர். வாயு மண்டலத்தை கெடுத்து விடுகின்றனர். பிராமணிகளும் அனைவரும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. அதான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடாது. சுண்ணாம்பு தண்ணி கூட இருக்கும். நீங்கள் வந்து வைப்ரேஷனை கேட்ச் பண்ணணும். மகாரத்தியாக மாறணும். மகாரதி குதிரைப்படை காலாட்படை எல்லாமே இருக்காங்க, சரிங்களா? அதனால அவங்களே ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும், சேஃப்டி பண்ணிக்கணும். அதனால தான் பாபா சொல்வார், சி ஃபாதர் ஃபாலோ ஃபாதர், சி சிஸ்டர் பிரதர் ஃபாலோ சிஸ்டர் பிரதர்னு சொல்ல மாட்டார். நீங்கள் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, யாரையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சி ஃபாதர் ஃபாலோ ஃபாதர், சி மதர் ஃபாலோ மதர். மம்மாவை பாருங்கள், பிரம்மா பாபா பாருங்கள், எந்த சுச்சுவேஷனில் அவங்க சென்டம் மார்க் வாங்கியிருக்காங்க. மம்மாலாம் கல்வியின் தேவி, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, வேறு யாரையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் எல்லாரும் மகாரதி இருப்பாங்க, குதிரைப்படை இருப்பாங்க, காலாட்படை இருப்பாங்க, சென்டம் மார்க் வாங்கினவங்களும் இருக்காங்க, அபவ் 60 வாங்கினவங்களும் இருக்காங்க, 35% மார்க் வாங்கினவங்களும் இருக்காங்க, ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க. இல்லை எல்லாமே ஒயிட்டாக இருக்காங்க, ஒயிட் ட்ரெஸ்ஸில். அதனால் நீங்கள் வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கக்கூடாது. பிரம்மா பாபாவையும் மம்மாவையும் ஃபாலோ பண்ணுங்க, வேறு யாரையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குழந்தைகளுக்கு அளவற்ற குஷி இருக்க வேண்டும். சிவ பாபா கிடைச்சிட்டாரு, அவருக்கு யாச்சாயி வேற என்ன வேணும்? தமது குழந்தைகள் முதலானவர்களை கண்டிப்பாக அதுக்காக ஃபேமிலி பார்க்காம இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. சிலருக்கெல்லாம் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, அவங்கள படிக்க வைக்கணும், அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், சாப்பாடு செய்யணும். உங்களுக்கு இன்னும் சில கடமைகள் இருக்குது. அது மாதாஜியாக இருக்கலாம், அதர்குமாராக இருக்கலாம். அவங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது. அதை செஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பாபாவை நினச்சிங்கன்னா பாபா உங்களுக்கு அதிகமாக உதவி செய்வார், சரிங்களா? பாபாவுடைய நினைவும் வரும், குழந்தைங்களும் நல்லா படிப்பாங்க. இதெல்லாம் சீக்ரெட் இருக்குது. ஃபேமிலி பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து பாபா நினச்சி பாருங்கள், டக்குன்னு கனெக்ஷன் கிடைக்கும். நீங்கள் வீட்டில் சமைக்காமல், வீடை க்ளீன் பண்ணாமல் நீங்கள் உட்காந்து மணிக்கணக்கில் யோகா பண்ணாலும் கனெக்ஷன் கிடைக்காது, சரிங்களா? பாபா இவர்கள் அனைவரும் உங்களுடையவர்கள், இனி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், மனசால ஒப்படைங்க. ஆனால் ஃபிசிக்கலாக உங்களுக்கு என்ன கடமை இருக்கோ அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். நாங்களும் உங்களுடையவர்களாக ஆகிவிட்டோம், அதனால இந்த குழந்தைங்கள ஃபிசிக்கலாகவே நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரிங்களா? இல்லற தர்மத்தில் இருந்து தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருக்க வேண்டும், சரிங்களா? ஃபேமிலின்னு இருக்குது. ஏன் பாபா முன்னாடியே எனக்கு கிடைக்கல? கன்னியாவாக இருக்கும்போது கிடச்சிருக்கலாம்ல, குமாராக இருக்கும்போது கிடச்சிருக்கலாம்ல, நீ ஏன் அதர்குமார் ஆனதுக்கப்புறம் கிடச்ச? அப்படிலாம் கேள்விலாம் கேட்கக்கூடாது. இது ட்ராமாவில் என்ன இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதில் வந்து மிகப்பெரிய சீக்ரெட் என்னன்னா, இதில் தான் உங்களுக்கு நன்மை இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. ட்ராமாவில் நீங்கள் வந்து 100% நம்பிக்கை வந்துருச்சுன்னா நீங்கள் சிவ பாபா மட்டும் இல்லை, உங்களை நீங்களே கூட கேள்வி கேட்க மாட்டீங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஃபேமிலி ஏன் நம்மளோட பூர்வ ஜென்மத்தோட கணக்கு இங்கே தான் செட்டில் ஆகணும்னு விதி. அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
விதியை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதை மதியால வெல்லலாம். மதியால வெல்றது என்னது? கடமை செய்யணும், பலனை சிவ பாபாட்ட சமர்ப்பணம் பண்ணணும், சிவார்ப்பணம். அவர் பார்த்துப்பாரு. இதுதான் விதியை மதியால் வெல்றது. சீக்கிரமா விதியை சரி பண்ணுவாரு. ஆனா உங்களுக்கு வேண்டியது என்ன? யோகா பண்ணணும்ல. இங்க வந்தாலும் யோகா தானே பண்ண போறோம், ஃபேமிலியில இருந்தாலும் யோகா தானே பண்ண போறீங்க. கனெக்ஷன் கிடைக்கணும்ல. அதுக்கு கடமையை செஞ்சுட்டு யோகா பண்ணுங்க, கனெக்ஷன் கிடைக்கும். எந்த தூய்மையற்ற காரியமும் இனி செய்யக்கூடாது. ஃபேமிலியில் இருக்கணும், தூய்மையாகவும் இருக்கணும். முதல் விஷயமே காம விகாரம். இதன் காரணமாகத்தான் திரௌபதி கூட அழைச்சாங்க. இந்த துக்ஷாசன் துகில் உறிஞ்சார்ல, அது சாரிலாம் இழுக்கும் பொழுது அவங்க கூட முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, அங்கே கூட இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டாங்க. யாரும் ஹெல்ப் பண்ணலை. முதல்ல பாண்டவர்களை தான் கூப்பிட்டாங்க. 5 பேரும் ஹெல்ப் பண்ணல. அதுக்கப்புறம் துரோணாச்சாரியார் பெரிய ஆச்சாரியா, அவரு ஹெல்ப் பண்ணலை. பீஷ்மர் வந்து பெரியவர், தாத்தா. அந்த குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு மூத்த குடிமகன் யாருன்னா பீஷ்மர் தான். அவரே சாட்சியா நிக்கிறாரு. யாருமே ஹெல்ப் பண்ணல. ஏன் சாட்சியா இருந்தாரு? அவரு துரியோதனோட சாப்பாடு சாப்பிட்டுருக்காரு. என்ன பண்ணுவார் அவரு? சாப்பிட்ட சாப்பாடு துரோகம் பண்ண முடியல, அப்படியே நிக்கிறாரு. யாரும் ஒன்றும் செய்யல. கடைசியா திரௌபதி வந்து கிருஷ்ணரை நினைக்கிறாங்க. கடைசியில கிருஷ்ணா வந்து, அது முதல்ல நினைச்சுக்க வேண்டியது தானே. இப்போ விஷயம் அதுதான். நம்மளுக்கு என்ன வேணுமோ பாபாட்ட சொல்லலாம். பாபா மேல நம்பிக்கை வைங்க, அன்பு வைங்க. அடுத்த செகண்ட் உங்களுக்கு கடவுளோட உதவி கிடைக்கும். பாபா சொல்றாரு, கேட்கக்கூடிய தந்தை வரும் பொழுது அழைத்தாங்க. தந்தை வருவதற்கு முன்பு யாரும் அழைப்பதில்லை. யார் அழைப்பார்கள்? தந்தை வந்திருக்கின்றார், அப்பொழுதுதான் அழைக்கின்றார்கள். தூய்மையற்றவரிலிருந்து தூய்மை ஆனவராக எங்களை ஆக்கி பின் எங்கே செல்வோம்? திரும்ப செல்ல வேண்டும். நம்ம இந்த பூமியில நிரந்தரமா உட்கார போறது கிடையாது. இது டெம்பரரியா தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். சரிங்களா? அடுத்து நான் எங்க போகணும்? அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணணும்ல. இந்த சமயத்தில் நாம ஏற்பாடு செஞ்சுதான் ஆகணும். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் விடுவிப்பவர் ஒருவர்தான் ஆவார். இங்கே துக்கம் நிறைஞ்சு இருக்கு. சாது சன்னியாசிகள் அவங்க கூட, உண்மையிலே சொல்றோம், சீக்ரெட்டு, அவங்க கூட சந்தோஷமா இல்லை. சாமியாரங்களுக்கு கூட சந்தோஷமா இல்லை. அனைவருக்குமே ஏதாவது ஒரு துக்கம் இருக்கு, ஏதாவது ஒரு நோய் இருக்கு. அவங்க எங்க போவாங்க? உடம்பு சரியில்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அவங்க பைசாவும் இல்லை, தனியாக வந்துட்டாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு. எங்கே போவாங்க? ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. அவங்க 1008 கஷ்டங்க எல்லாருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது பாபா நம்மளை எப்படி வச்சிருக்காரு, அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும், நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். சில குருமார்கள், குருடர்கள், முடவர்களாக கூட இருக்கிறாங்க. சாமியார் தான், ஆனால் கண்ணு தெரியாத சாமியார். சில பேருக்கு கால் நடக்க முடியாத அப்படியும் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க இதுக்கு முன்னாடி, அதாவது ப்ரீவியஸ் பர்த்தில், இந்த பர்த்தில் இல்லை, ஏதோ செஞ்சுருக்கணும். அதனுடைய கர்ம வினை இப்போ அனுபவிக்கிறாங்க. அதனால தான் குருடர்களாக, முடவர்களாக, அதாவது இப்போ வந்து ஊனமுற்றவர்கள்னு சொல்லக்கூடாது, இப்போ மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஏன்னா வந்து இப்போ இந்த வேஷத்தில் அவங்க அப்படி இருக்காங்க. அதை வச்சு அவங்க எப்போவுமே அப்படி கிடையாது. இதனால சத்தியுகத்தில் கூட பாபா வந்து என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப அழகாக ஆத்மாக்களை வந்து வேஷம் கொடுப்பாரு. சத்தியுகம் திரேதாயுகத்தில் யாருக்குமே இந்த மாதிரி உடல் ஊனம் வந்து இருக்காது. அங்கே வந்து மாற்றுத்திறனாளிகள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க தெரியுமா? நிறைய திரை மூப்பு இல்லாத ஒரு சமுதாயம் இருந்தாலும் அவங்க ஹெல்த்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஒரு அங்கஹீனம் இருக்காது. மனிதர்கள் இதெல்லாம் புரிந்து கொள்வது இல்லை. சத்தியுகத்தில் தேவதைகள், எந்த தேவதையும் முடமா இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து தேவதைகளுக்கு சிலை வைக்கிறாங்க இல்லையா?
அந்த சிலை கூட சின்ன ஊனம் இருந்தா அதை வந்து பிரதிஷ்டை செய்யக்கூடாது. அந்த காலத்துல எல்லாம் சிலை செஞ்சு முடிச்ச உடனே ஜலவாசம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஒரு மண்டலம் ஜலத்துல வைப்பாங்க. அதுல தண்ணி போகும்ல. சப்போஸ் வந்து அந்த குமிழிலாம் வந்துச்சு அப்படின்னா அப்ப அதுல அந்த அந்த தேவதை அந்த சிலைக்கு வந்து தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதை வந்து பிரதிஷ்டை செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு தோஷம் இல்லை அப்படின்னா 48 நாள் எந்த நீர்க்குமிழி எதுவும் வரல அப்படின்னா அதை வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா தானிய வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. தானிய வாசம்னா நவ தானியங்கள்ல வைப்பாங்க. அதுக்கப்புறம் பொரு அதாவது பொற்காசுகள்ல வைப்பாங்க. அப்புறம் நவ ரத்தினங்கள்ல வைப்பாங்க. அது தனவாசம், அப்புறம் ரத்னவாசம், அது மாதிரிலாம். அப்புறமா கடைசியில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை அப்படியே படுக்க வைப்பாங்க. சயனம், சயனவாசம், அதெல்லாம் அது வந்து புலித்தோல்ல படுக்க வைப்பாங்க. கடைசியா எல்லாம் கிராஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அந்த தேவதையை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அந்த சிலையை பிரதிஷ்டை செய்வாங்க. அதுக்கு கும்பாபிஷேகம்லாம் வச்சு அவ்வளோ மந்திரங்கள் உச்சாரணை பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த சிலை வைக்கிறாங்க. ஒரு தேவதையோட சிலைக்கே ஜலவாசத்துலேருந்து எவ்வளோ வாசம், 6 வாசம் பண்ண வைக்கிறாங்க. இப்போ வந்து பொற்காசுகளுக்கு ரத்னங்களுக்கெல்லாம் எங்கே போகிறது? நவரத்னங்கள்லாம் 48 நாள் நவரத்னங்களோட இருக்கணும். அதுக்கெல்லாம் எங்கே போகிறது? அதனால 2 மட்டும் பண்ணுறாங்க. ஜலவாசம் 48 நாள் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த நவ தானியங்கள், தானிய வாசம், அது தானியங்களில் பண்ணும்போது ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா அது வந்து தானாக உடஞ்சிடும். ஏதாவது குறை இருந்ததுன்னா அந்த தேரை அது மாதிரி ஏதாவது இருந்தால் அது அங்கே ஹீனம் ஏற்படும். அப்போ அதை வைக்கக்கூடாது. அது மாதிரி பார்த்து பார்த்து செய்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. சிவபாபா நம்மளுக்காக பார்த்து பார்த்து செய்கிறாரு. நம்ம அப்போ வந்து அந்த 6 வாசத்தை தாண்டியவங்க தான் அந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்தி. ஒரு மூர்த்திக்கே இவ்வளோனா, ஜட மூர்த்திக்கே இவ்வளோனா, நம்ம சைத்தன்ய மூர்த்தி ஆகணும்ல, ஆகணுமா வேணாமா? அப்போ எவ்வளோ டெஸ்ட் பேப்பரை நம்ம கிராஸ் பண்ணணும்? அது ஸ்தூலமான டெஸ்ட் பேப்பர் கிடையாது, இது சூக்ஷமமானது. இதெல்லாம் கிராஸ் பண்ணணும். தெய்வதை ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம்ல, பூச்சியக்குரியவங்களாம் ஆகணும்ல, நிறைய வைப்பார் டெஸ்ட் பேப்பரை. எல்லாத்தையும் கிராஸ் பண்ணுங்க. மம்மா பாபாலாம் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளும் பண்ணணும். தந்தை தான் ஞான கடலாக இருக்கின்றார். அவர் ஹெல்ப்பும் பண்ணுவார், பயப்படாதீங்க, ஹெல்ப் பண்ணுவார். பதீத பாவனராகவும் இருக்கின்றார். மற்ற அனைத்துமே பக்தி தான். அந்த பக்தி மார்க்கமே தனி, அது சாதாரண மார்க்கம் இல்லைங்க. அதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி தான் இங்கே வந்திருக்கோம். ஞான மார்க்கத்தில் இங்கேயும் சில கிராசிங் இருக்கு, பண்ணிடுவோம். பாபாவே சக்தி கொடுப்பார். ஏணியிலேருந்து இறங்கக்கூடிய மார்க்கம் அது பக்தி மார்க்கம். இறங்குவதில் ஜீவன் பந்தனத்தில் வருவதில் 84 பிறவிகள் நீடிக்கின்றது. மேலும் ஜீவன் முக்தி அடைகிறதுக்கு ஒரே ஒரு செகண்ட் போதும். ரியலைசேஷன், நான் தான் அது, அவ்வளோதான். தந்தையை நினைவு செய்தால் வரிசை கிரமமாக இருக்கின்றார்கள். எங்களுக்கு இந்த டீச்சர் கிடைச்சா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க வீக்கா இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால இவங்க எனக்கு வந்து இந்த சகோதரி வேணும், அந்த அப்படிலாம் சொல்லக்கூடாது. எந்த சகோதரி படித்தாலும் முரளி யாரோடையது? சிவபாபாவுடையது. இது சிவபாபா இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளோதாங்க. பாபாவுடைய முரளியை நினச்சிட்டு கேளுங்க. இன்னாரே 2 மாதத்துக்கு ஒரு 4 மாதத்துக்கு அனுப்புவீங்க அப்படிலாம் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதுவும் கூட தவறு தான். பாபா சொல்கிறாரு, தந்தை சகஜமான விஷயத்தை சொல்கின்றார். தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள் மற்றும் சுய தர்ஷன சக்கரத்தை சுற்றுங்கள். பிறருக்கும் ஞானத்தை புரிய வையுங்கள். அவ்வளவுதாங்க. இப்படி இருக்க நீங்கள் பிராமணியை ஏன் நினைவு செய்கின்றீர்கள்? இதுல அந்த பிராமணை என்னங்க பண்ணுவாங்க? அவங்களே சிவபாபா நினைக்கிறாங்க. நீங்க ஏன் சகோதரிகளை நினைக்கிறீங்க? இது ஒரு வினாடியினுடைய விஷயமாகும். நீங்கள் வேலை தொழிலில் மறந்து விடுகின்றீர்கள்.
பிராமணியும் கூட மன்மனாபவ என்றுதான் சொல்வார்கள். அவங்களும் என்ன பண்ண போறாங்க? ஒரு சிவ தந்தையை நினைங்கன்னு தானே சொல்ல போறாங்க. என்ன நினைங்கன்னா சொல்லுவாங்க? பல புத்தி கெட்டவர்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நல்ல பிராமணி தேவை என்று மட்டும் சொல்லிவிடுகின்றனர். ஞானம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அல்லவா? தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். தேக அபிமானத்தை விடுங்கள். இது நம்முடைய சென்டர், அது அவர்களுடைய சென்டர். இந்த மாணவர் எங்க ஸ்டூடெண்ட் எப்படிங்க அந்த சென்டருக்கு போகலாம், எப்படி போகலாம் அப்படிலாம் கேட்குறாங்க. இதெல்லாம் இதுக்கு பேர் என்னங்க? இப்படி சொன்னால் அதுக்கு பேர் என்னது? எங்கள் ஸ்டூடெண்ட்டு அந்த சென்டருக்கு ஏன் போனாங்க அப்படின்னா, இதுக்கு பேர் பாடி கான்ஷியஸ். யாரோட ஸ்டூடெண்ட்டு? எல்லாருமே சிவபாபாவோட ஸ்டூடெண்ட்டு தானே. இவை அனைத்தும் தேக அபிமானம் ஆகும். அனைத்தும் சிவபாபாவோட சென்டர். உங்கள் சென்டர் எங்கங்க எப்போ வந்துச்சு? எல்லாமே சிவபாபாவோட சென்டரு. இந்த உடலே நம்மளுக்கு சொன்னோம் இல்லைங்க, கெஸ்ட் ஹவுஸில் இருக்கோம், ஓன் ஹவுஸ் கிடையாது. எப்போ ஆனாலும் ஓனர், நம்ம ஓனர், இந்த உடலுக்கு ஓனர் சிவபாபா தான். நீ கிளம்பு, நீ காலி பண்ணு, அம்மாவுக்கு சொன்ன மாதிரி நம்மளுக்கு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். கிளம்புனாலும் கிளம்பிட வேண்டியது தான். இது சொந்தம் இல்லை. அப்போ ஒரு உடம்பு 24 மணி நேரம் கூட இருக்கிற உடம்பு சொந்தம் இல்லை. சென்டர் எப்படி சொந்தமாகும்? ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சொந்தமாகும்? என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு, என்னுடைய சென்டரு, சிவபாபாவுடைய ஸ்டூடெண்ட்ஸு, சிவபாபாவுடைய சென்டரு. இந்த யஜ்யம் சிவனுடையது. ருத்ரனோட வேள்வி நடந்துட்டு இருக்கு. அனைத்தும் சிவ தந்தையின் சென்டர்களாகும், நம்முடையது அல்ல. இன்னார் நம்முடைய சென்டருக்கு ஏன் வருவதில்லை என உங்களுக்கு ஏன் தோன்றுகின்றது? எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டுமே, யாரிடமும் எதையும் கேட்காதீர்கள் என பாபா எப்பொழுதும் சொல்வதுண்டு. விதையை விதைக்காவிட்டால் பின் என்ன கிடைக்கும் என புரிந்து கொள்ள முடியும். பக்தி மார்க்கத்தில் கூட தான் புண்ணியம் செய்யப்படுகின்றது. நீங்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்தில் ஈஸ்வரனின் பெயரால் மறைமுகமாக செய்து கொண்டிருந்தீர்கள். பிறகு சந்நியாசிகள் கூட நிறைய கொடுக்கின்றார்கள். இல்லாவிட்டால் தானம் ஏழைகளுக்கு செய்யப்படுகின்றது, செல்வந்தர்களுக்கு அல்ல. தானம் யாருக்கு பண்ணுவாங்க? ஏழைகளுக்கு தான் தானம் பண்ணுவாங்க. இதுல தானியத்தின் தானம் அனைத்திலும் நல்லதாகும். அதனையே தந்தை புரிய வைக்கின்றார். தானம் செய்வதால் இன்னொரு பிறவியில் அதனுடைய பலன் கிடைக்கின்றது. தானம் செஞ்சா புண்ணியம் கிடைக்கும். ஈஸ்வரன் தான் அனைவருக்கும் பலனை கொடுக்கின்றார். பக்தியினுடைய பலனை கொடுக்கிறவரே பரமேஸ்வரன் தான். நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரா? சாது சன்னியாசிகள் முதலானவர்கள் எந்த பலனையும் கொடுக்க முடியாத கொடுப்பவர் ஒரே ஒரு சிவ தந்தை மட்டுமே ஆவார். யார் மூலமேனும் கொடுப்பார். நீங்கள் ஈஸ்வரனின் பெயரால் கொடுத்து கொண்டிருந்த போதும் அடுத்த பிறவியில் உங்களுக்கு பலனை கொடுத்து கொண்டிருந்தார் என சிவ தந்தை புரிய வைக்கின்றார். அருளல் ரோல் எப்படிங்க ப்ளே பண்ணாரு சிவபாபா துவாபரயுகம் கலியுகத்துல? இந்த பிறவில நம்ம சிவார்ப்பணம் பக்தியில என்ன செஞ்சோமோ அதுக்கு அடுத்த பிறவில பலன் கிடைச்சது. உடனுக்குடன் பலன் கொடுத்தாரு. இப்பொழுது டைரக்ட் காட் சிவா பூமியில் அவதரித்து விட்டார். இப்பொழுது நான் நேரிடையாக வந்துள்ளேன். இப்பொழுது உங்களுக்கு 26 பிறவிகளுக்கு பலன் கிடைக்கப் போகின்றது. இருப்பினும் மரணம் கண் முன்னால் இருக்கின்றது. ஆகையினால தனது அனைத்தையும் நற்பலனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கவில்லை. ஆக இப்பொழுது சிவபாபா எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. யாருக்கு வேண்டுமானாலும் இந்த ஆன்மீக மருத்துவமனையை திறந்து வையுங்கள். சிலர் வீடு கட்டி அதில் இந்த ஆஸ்பத்திரியை திறக்கின்றோம் என சொல்கின்றார்கள். இன்று வீடு கட்டுங்கள், நாளை இறந்து விட்டீர்கள் என்றால் எல்லாம் முடிஞ்சுவிடும். சரீரத்தின் மீது எந்த பரோசா கிடையாது, நம்பிக்கை கிடையாது. இது சிவபாபா சொல்றாரு. ஜனதாதி சொல்லுவாங்க, கல் கிஸ்னே தேக்கா, நாளை வரும்னு யாருக்கு தெரியும்?
மம்மா சொல்லுவாங்க ஹருகடி அந்திம கடி. அவங்க புருஷார்த்தம் அப்படி இருந்தது. இருப்பதில் ஓர் அறையை ஒதுக்கி அதுல ஆன்மீக ஆஸ்பத்திரி, ஆன்மீக கல்லூரியை உருவாக்குங்கள். உங்க வீட்டுல பாபாக்கு இடம் கொடுங்க. ஒரு போட்டோ வச்சு ஒரு ஒரு கார்னர் ரெடி பண்ணுங்க. ஒரு ஸ்கிரீனை போட்டோ எப்படியாவது உங்க வீட்டுல ஒரு பாபாவுக்கு ரூமை கொடுத்தா ரொம்ப நல்லது. இல்ல ஒரே ஒரு பிளேஸ் ஒரு ஓரமா ரெடி பண்ணி கொடுங்க. உங்க வீட்டுல என்ன இடம் கொடுங்க. உங்க அந்த லாஸ்ட் மகா வினாஷ் டைம்ல கடவுள் தான் உங்களை காப்பாற்ற போறாரு. கொஞ்சம் இடம் கொடுங்க. வர்றவங்களுக்கு 2 வார்த்தை சொல்லுங்க. அங்க உட்காந்துட்டு மனசா சேவா பண்ணுங்க. அங்க வேற எதுவும் அலோவ் பண்ணாதீங்க. அங்க வேற எந்த இது காரியமும் செய்யக்கூடாது. மனசா சேவை பண்ணுங்க. 4 பேர் வராங்கன்னா அந்த இடத்துல உட்கார வச்சு பாபாவோட ஞானத்தை கொடுங்க. பலருக்கு நன்மை செய்தீர்கள் என்றால் மிகவும் உயர்ந்த பதவியை அடைவீர்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ஸ்ரீமத் படி தன்னைத்தானே பாருங்கள். இந்த விநாச காலத்துல தந்தையின் மீது எனக்கு உண்மையான அன்பு உள்ளதா? மற்ற தொடர்புகளை விட்டுவிட்டு ஒருவரோடு தொடர்பை இணைத்து கொண்டுள்ளேனா? எப்பொழுதாவது ஏதாவது பாவ கர்மம் செய்து அசுரனாக ஆகவில்லை தானே? இப்படியெல்லாம் சோதனை செய்து தன்னை மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். செகண்ட் பாயிண்ட், இந்த சரீரத்தின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆகையனால இந்த தனது அனைத்தையும் நற்பலனுள்ளதாக ஆக்கி கொள்ள வேண்டும். தனது நிலையை ஒரே சீராக அசைக்க முடியாததாக ஆக்கிக் கொள்வதற்காக நாடகத்தின் இரகசியத்தை புத்தியில் வைத்து நடக்க வேண்டும். வரதானம். அடிக்கடி தோல்வி ஹார் அடைவதற்கு பதிலாக தன்னையே அர்ப்பணம் பலிஹார் செய்து மாஸ்டர் சர்வசக்திமான் வெற்றியாளர் விஜயி ஆகுக. தன்னை எப்பொழுதும் வெற்றி ரத்தினம் என புரிந்து கொண்டு ஒவ்வொரு எண்ணத்தையும் செயலையும் செய்தால் ஒருபொழுதும் தோல்வி ஏற்படாது. மாஸ்டர் சர்வசக்திமான் ஒரு பொழுதும் தோல்வி அடைய முடியாது. அடிக்கடி தோல்வி ஏற்பட்டால், அடிக்கடி மாயாவிடம் தோல்வி ஏற்பட்டால் தரம்ராஜனின் தண்டனையை பெற வேண்டியிருக்கும். அத்தகையவர்கள் எதிர்காலத்திலும் தோல்வியையே சந்திக்க நேரிடும். மற்றும் துவாபரயுகம் முதல் பல சிலைகளுக்கு மாலை அணிவிக்க வேண்டியதாக இருக்கும். எனவே தோல்வி அடைவதற்கு பதிலாக பாபாவிடம் பலிகார் ஆகிவிடுங்கள். மாயாட்ட தோல்வி அடைகிறதுக்கு சிவபாபாட்ட சரண்டர் ஆயிடுங்க. உங்கள் முழுமையான சம்பூர்ண சொரூபத்தை தாரணை செய்வதற்கான உறுதிமொழி எடுத்தால் வெற்றியாளர் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். எப்பொழுது என்ற வார்த்தை பலவீனத்தை நிரூபிக்கின்றது. எனவே எப்பொழுது செய்வோம் என்று சொல்லாமல் இப்பொழுதே செய்ய வேண்டும். நல்லது, சுபம், சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி போஸ்ட்பான் பண்றது நம்மளுக்கு பழக்கம் ஆயிடுச்சுல. அப்புறம் பார்த்துக்கலாம், நாளையிலேருந்து பார்த்துக்கிறான், நாளை ஒருவேளை கல் சொல்லி நாளைக்கு கால் ஆஜாயேகா அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. அதனால நம்ம உலக விநாசத்தை விடுங்க. நம்ம இந்த உடம்புல எவ்வளோ நாளைக்கு பர்மனெண்டா இருக்க போறோம்? இருக்கிற வரைக்கும் சிவபாபாவை நினைக்கலாம். நாளையிலேருந்து நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறத இன்னிலேருந்து நினைக்கிறேன், இப்பொழுது இன்றிலிருந்து நினைக்கிறேன் அப்படின்றத இப்பொழுதுலேருந்து நினைக்கின்றேன். இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. நவ் ஆர் நெவர். அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால அப்புறமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம போஸ்ட்பான் பண்றோம் பார்த்தீங்களா, புருஷார்த்தம். அப்புறமா நாளையிலேருந்து கோவப்பட்டுக்கிறேன், நாளையிலேருந்து கவலைப்பட்டுக்கிறேன்னு போஸ்ட்பான் பண்றோமா? நாளையிலேருந்து பாபாவை நினைக்கிறேன், நாளையிலேருந்து முரளி கிளாஸ் கேட்குறேன், நாளையிலேருந்து தீவிர புருஷார்த்தம் பண்றேன்,
நல்ல விஷயத்த போஸ்ட்பான் பண்றோம். அதை நம்ம சரி பண்ணிக்கணும். நல்லது சுபம் சீக்கிரம் உடனே செய்யணும். இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. நல்லது. ஓம் சாந்தி.